அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வைஷு பண்ணி கொடுத்தா. அப்புறம் பாதாம ஊற வச்சிருந்தனே, அதை சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. என்ன ரத்னா நீ இப்படி இருந்தா என்ன பண்றது சொல்லு? உனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல காலேஜ் வேலைங்க இருக்கு. காலையில எழுந்ததும் சீக்கிரமா போயிடுற, சாயந்தரம் லேட்டா வர. நீ ஒழுங்கா சாப்பிடலன்னு வச்சுக்கோ, உன்னால எப்படி கவனம் செலுத்தி படிக்க முடியும்? அம்மா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எந்த டென்ஷனும் இருக்காது. என்னமோ. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேக்கட்டா? கேளுமா. என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, கிரிஜா. அவ சோஷியாலஜில ரொம்ப புத்திசாலி. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு ராத்திரினா அவ வீட்லயே தங்கி அவ அவ கூடவே உட்காந்து படிச்சேன்னா. ரத்னா, நீ என்னம்மா சொல்ற? உனக்கு தான் உங்க அப்பா பத்தி நல்லா தெரியுமே. என்னைக்காவது ஒரு நாள் நீ லேட்டா வீட்டுக்கு வந்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ராத்திரி பூரா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு வரேன்னு சொன்னா நிச்சயம் ஒத்துக்கவே மாட்டாரா? நீ ஒரு வேலை பண்ணு, நீ அந்த கிரிஜாவை இங்க வர சொல்லு. இங்க உட்காந்து ஒன்னா படிங்க. இதுதான் நல்ல ஐடியா. அம்மா, எனக்கு தான் அவ ஹெல்ப் வேணும், அவளுக்கு ஹெல்ப் தேவையில்லை. அதனால நான் தானே அவ வீட்டுக்கு போகணும். அவ எப்படி இங்க வருவா? ஆனா இருந்தாலும் இன்னொருத்தவங்க வீட்டுல போய் தங்குறதெல்லாம் அதெல்லாம் நடக்காது ரத்னா. ரத்னா, பெரியம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. ராத்திரி ஃபுல்லா எதுக்கு இருக்கணும்? நீ அங்க படிச்சு முடிச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. நானும் மகேஷும் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம். அண்ட் பெரியம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு கிரிஜாவை நல்லாவே தெரியும். சரி, இங்க பாருமா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாரு. உன்னோட மொபைல உன் கையிலேயே வச்சுக்க. சரிம்மா. நீ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு கவலையா தான் இருக்கும். சரியா? சரிம்மா, ப்ராமிஸ். சரி, நான் இப்போ கிளம்பட்டா? சரி, போயிட்டு வாமா. பாய்மா. பாய் ரத்னா. பாய் வைஷு. பாய். இவ வர வர ரொம்ப ஓவரா படிக்கிறான். வைஷு, நீ என்ன கூப்பிட்டிருந்தா நானே உனக்கு டீ போட்டு கொடுத்திருப்பேனே. இல்ல பரவாயில்ல பெரியம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நானே டீ போட்டுட்டேன். ஆன்ட்டிக்கு இந்த ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் டீ போடும்போது இதையும் சேர்த்து பண்ணிட்டேன். சபாஷ். நான் என் புத்திசாலி பொண்ணுகிட்ட இதத்தான் எதிர்பார்த்தேன். என்னுடைய மனைவியே, காலை வணக்கம். என்னம்மா, எழுந்துக்கிற ஐடியாவே இல்லையா? சீதானா, இப்ப கடைக்கு போய் ஆகணும்ல, எனக்கு நேரம் ஆகுதுல்ல. எனக்கு இன்னைக்கு காலையில டிஃபன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே. குட் மார்னிங் அங்கிள். அடடே, குட் மார்னிங் வைஷு. குட் மார்னிங் ஆண்டி. இந்தாங்க, இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. பிரமாதம்மா. ஆண்டி, உங்களுக்கு ஃபேவரட்டான ஏலக்காய் டீயும் கடலமா பூரியும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எழுந்திருங்க எழுந்திருங்க. எழுந்திருச்சு பாரு. ரூம் சர்வீஸ், அதுவும் உன்னுடைய ஃபேவரட் டிஃபன் வேற. ஓ, மருமக கலக்கறா இல்ல?
கூடவே நியூஸ் பேப்பரும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல நான் எடுத்துக்கிறேன். என் மருமக கொடுத்த டிஃபனை நான் டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட போறேன். இந்தாங்க ஆண்டி. பரவாயில்ல, இருக்கட்டுமா. நேத்து என்ன நீ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின, இப்ப எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? ஆண்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆமாமா, எல்லா தப்பும் என்னோடதுதான். எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டது நான் தானே. உனக்கு என்ன வந்துச்சு? நம்ம சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை என் பொண்ணா ஏத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா என்னாச்சு? நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம், அதுவும் வீட்டு ஆளுங்க கிட்டேயே. ஆண்டி, உங்களை அசிங்கப்பட வைக்கணுங்கிறதுலாம் என்னோட எண்ணமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். என்னோட இந்த பேரு எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு கொடுத்த முதல் கிஃப்டா நான் நினைக்கிறேன். இந்த பேரோட எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. நீங்களே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. மகேஷோட ஏதாவது சின்ன வயசு பழக்கம், இல்ல நீங்க அவனுக்கு கொடுத்த பொருளை ஒரேடியா மாத்தணும்னு நினைச்சா உங்களால அதை தாங்க முடியுமா? எல்லாமே போச்சு. இப்ப என் பையனாவா இருக்கான். அவன் தான் சுத்தமா மாறிட்டானே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆண்டி? எது என்ன ஆனாலும் சரி, மகேஷ் எவ்வளவு பெரியவன் ஆனாலும் சரி, அவனுக்கு குழந்தைங்க பிறந்தாலும் சரி, அவன் எப்பவுமே உங்களோட பையன்தான். அதுக்கப்புறம் தான் என்னோட புருஷன். சரி, நீங்க அது எல்லாத்தையும் விடுங்க. முதல்ல நீங்க டீ குடிங்க. குடிங்க. அண்ட் இது உங்களோட ஃபேவரட் டிஃபன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் போய் மகேஷ்க்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். ஓகே? ரொம்ப நல்லா இருக்கு. விஷால் தம்பி, ராத்திரி முழுக்க வேலை பார்த்துட்டோம். இனி என்னால முடியாதுங்க. தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க. என்னென்ன என்ன பேசுறீங்க? நாங்க உங்களை டெய்லி இப்படி கூப்பிட்டு வேலை வாங்குறோமா? இன்னைக்கு ஒரு நாள் தான், கொஞ்சம் இருங்களேன் ப்ளீஸ். ரத்னாவே வந்துட்டா. தேங்க் காட் ரத்னா, நீ வந்துட்ட. தெரியல, இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு எக்ஸிபிஷன். நம்ம எப்படியாவது 200 பீஸ் ரெடி பண்ணியே ஆகணும். ஒரு சின்ன ப்ராப்ளம், இவங்க இதுக்கு மேல வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கவே மாட்டாங்க. இங்க பாருங்க தாத்தா, நான் உங்க எல்லாருக்காகவும் சுட சுட சமோசாவும் கூல் ட்ரிங்க்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல இதை சாப்பிடுங்க. இந்த தொழில், இந்த உழைப்பு, இதுல கிடைக்க போற வெற்றி, இதெல்லாம் எந்த மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட இது. நீங்கெல்லாம் இல்லைன்னா என்னால இது செஞ்சிருக்கவே முடியாது. உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. அதனால நான் என் மனசார சொல்றேன், நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைச்சதுக்காக, எனக்கு உதவி பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை மறக்கவே மாட்டேன். ஆனா என்னோட இந்த போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரல. இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு. இந்த பாருமா, நீ என்னோட பொண்ணு மாதிரி. நீ உன்னோட வாழ்க்கையில முன்னேறதுக்காக இவ்வளவு உழைக்கும் போது நாங்க எல்லாருமே
உன்னை எப்படிம்மா தனியா விட்டுட்டு போயிடுவோம்? இது எங்க எல்லாரோட கடமை. என்னப்பா சொல்றீங்க? ஆமா தாத்தா. சரிம்மா, உன் டிசைனை காட்டு. காட்டுறேன் தாத்தா. சரி வாங்க வாங்க, வேலையை ஆரம்பிப்போம். வாமா. कुछ पाने की हो आस आस, कोई अरमा हो जो खास खास आशाएं, हर कोशिश में हो बार बार, करे दरियाओं को आर पार आशाएं, तूफानों को चीर के मंजिलों को छीन ले आशाएं, हिले दिल की उम्मीदें हंसे दिल की, अब मुश्किल नहीं कुछ भी, नहीं कुछ भी, आशाएं हिले दिल की ரத்னம்மா, பேக் ரெடி ஆயிருச்சு. अब मुश्किल नहीं कुछ भी, नहीं कुछ भी. தாத்தா பாத்தீங்களா, என் முதல் பேக் ரெடி ஆயிடுச்சு. விஷால் இங்க பாரு, முதல் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபேன்டாஸ்டிக், நம்ம ஆர்டரோட முதல் பேக் ரெடி ஆயிடுச்சு. எஸ். சரி வா, இதுக்கு டேக் போடலாம். இந்தா. விஷால், நாம எப்படியாவது இதெல்லாம் டைமுக்கு செஞ்சு முடிச்சிடணும். என்னன்னு தெரியல விஷால், ரொம்ப நர்வஸா இருக்கு. ரிலாக்ஸ் ரத்னா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நீ டைம்ல மட்டும் கவனம் செலுத்து, சரியா? எல்லாம் சரியாயிடும். ம். ரத்னம்மா, மிஷினோட மோட்டர் எரிஞ்சு போச்சு. என்ன? அட கடவுளே, வேலையை டைம்க்கு முடிக்க முடியாதே. இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல விடு ரத்னா, இது மார்க்கெட் தானே, எங்கேயாவது ஒரு மெக்கானிக் கண்டிப்பா இருப்பான். நீங்க அந்த மோட்டர் எங்கிட்ட கொடுங்க, நான் போய் ரெடி பண்ணி கொண்டு வரேன். 2 நிமிஷம் இரு, கழட்டி கொடுங்க. ஓ நோ, இது பார்ட்டி ஆர்கனைசரோட போன் ஆச்சே. வேலை முடிஞ்சதா இல்லையான்னு கண்டிப்பா நான் கேட்பாரே. இவருக்கு என்ன பதில் சொல்றது? இல்ல இப்ப போனை எடுக்க கூடாது. அட, இவங்க ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ரத்னாமா, நாங்க கிளம்புறோம். இப்பவே வேலைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நம்ம வேலை முடியலையே. இங்க பாருங்க, நாங்க கூலி வேலை செய்றோம். நாங்க இப்ப வேலைக்கு போலனா எங்களோட வேலையே போயிடுமா? எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்க புள்ள குட்டிக்காரங்க, அந்த வேலையை விட முடியாதுமா. சரி, நீங்க செஞ்ச வேலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல.
வேலையை இன்னும் கொஞ்சம் வேகமா செய்யணும். எங்க அப்பா எப்பவுமே என்ன சொல்லுவார் தெரியுமா? எவ்வளவு முக்கியமான வேலையோ அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவார். இன்னைக்கு நானே மிஷின்ல உட்கார போறேன். இந்த ரத்னா மோட்டர் ரெடி ஆயிடுச்சு. அட இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அது அவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன் நீயே அவங்க எல்லாரும் போக விட்ட? பரவாயில்ல, போகட்டும் விடு விஷால். நம்ம 3 பேர் தான் இப்ப இருக்கோம். நம்ம எப்படியாவது இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நான் இதை கம்ப்ளீட் பண்ணாம விட போறதில்ல. என்ன நடந்தாலும் சரி. என்ன? ஓ நோ, கரண்ட் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம். ஹே ரத்னா, நீ எதுக்காக அழற? நம்ம ஆர்டரை முடிச்சிட்டோம் விஷால். The order is ready. பாத்தியம்மா, நான் தான் சொன்னேன்ல, உண்மையான மனசோட நேர்மையா வேலை செஞ்சோன்னா இந்த உலகத்துல நீ எதை வேணா சாதிக்கலாம். We did it. Yeah. சரிம்மா, இப்போ நான் கூட கிளம்புறேம்மா. தாத்தா, எனக்கு என்ன சொல்றதுன்னு வார்த்தையே வரல. நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீ நல்லபடியா போய் ஜெயிச்சிட்டு வந்தா போதும். வரேம்மா. சரி, ஓகே ரத்னா, இந்த விஷால் சொல்றதையும் கேட்டுக்கோ. இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு தெரியுமா? நோ காட்ஸ் நோ க்ளோரி. போலாமா? விஷால், நீ வெளியே போய் வெயிட் பண்ண, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே டிசைனர் ரத்னா. कुछ रेशमी है, कुछ खुरदुरा, अभी बह चला है, अभी है रुका, हाथ में है रेत सा इश्क तेरा, तू सारे जहां से है जुदा इश्क तेरा. வாவ், உன்னை பார்க்க ஒரு தேவதை வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரியா இருக்கு.
ரத்னா, இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள். இட்ஸ் a big day for you. நீ ரெடியா இருக்கல்ல?